ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோ டைம். ஸோ இன்றைக்கி என்னன்னா ஒரு சின்ன அட்வைஸ் தான். எனக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குதுன்னு நிறையா பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேட்டகரி எங்கேயாவது ஜாபில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எங்கேயாவது வெளியே போய் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க வேலை செய்கிற கம்பெனிலேயோ அந்த வேலை செய்கிற இடத்துலையோ அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கிலீஷ் அவங்க கற்றுக்கிட்டால் போதும். சரியா? ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, நான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன், காலேஜ் படிச்சுட்ருக்கேன், ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் எழுத போகிறேன் அப்படின்றவங்க செகண்ட் கேட்டகரி. இந்த தேர்ட் கேட்டகரியை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா இவங்க எதுலேயுமே சேர மாட்டாங்க. இங்கிலீஷ் வரலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களே ஒழிய எந்த வித முயற்சியும் பண்ண மாட்டாங்க. ஓகேயா? இது அந்த தேர்ட் கேட்டகரி விட்டுருங்க. இன்கேஸ் நீங்களும் ஒரு தேர்ட் கேட்டகரி நபர்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த 2 கேட்டகரிக்குள்ளே உங்களை நுழைச்சிக்க பாருங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொன்னேன், அந்த மாதிரி கம்பெனியில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேச தெரியாமல் இருக்கவங்க. உங்களுக்கு என்னன்னா ஒரு அதிக நேரத்துக்கு ஒரு அதிக டைம் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஜாப்லலாம் போயிருப்பீங்க, ஒரு ஐடி கம்பெனியோ. அங்கே என்கிட்ட இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஒரு கிளைண்ட்ஸோ கஸ்டமரோ வந்தால் நான் அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசணும். ஓகேயா? கான்வர்சேஷன் இருக்கணும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஓகேயா? ஒரு நாளைக்கு ஒரு 10 லைன் இங்கிலீஷ் வாசிக்கணும். சரியா? வாசிக்க ஆட்டோமேட்டிக்காக அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இங்கிலீஷ் வாசிக்கிறதுனால அது ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் 30 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, சூப்பராக நீங்கள் விசிபிளாக தெரியும் உங்களுக்கே. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு 10 லைனு அது நியூஸ் பேப்பராக இருக்கலாம். நான் உங்களுக்கே தெரியும், நான் இங்கிலீஷில் எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரியாமல் இருக்குது. நியூஸ் பேப்பர் படித்தா ஒரு லைன் படித்தா கூட அந்த ஒரு லைனோடைய மீனிங் எனக்கு புரிய மாட்டேங்குது. எந்த இடத்துல READ அப்படின்னா எந்த இடத்துல ரீடு படிக்கணும், எந்த இடத்துல அதை ரெட்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் ஒரு அதிக நேரம் நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் படிக்க மட்டும்தான் போகிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 லைன் ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அதை படிச்சுட்டு அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய அந்த 10 லைனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற அந்த எசன்ஸை புரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? எடுத்தோன்னே எடிட்டோரியல்லாம் போக வேணாம். உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிப்பேன், எனக்கு ஓரளவுக்கு புரியுதுன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்களுடைய ஸ்டோரி புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் என்னடா இப்போ நான் வேலைக்கு நான் ஸ்டோரி புக் படிக்கிறதா, அடுத்தவங்க 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம தான் எடுத்தாகணும். சரியா? ஏதோ ஒரு ஃபோன்லேயே இப்போ நிறையா பேர் கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஆப்பெல்லாம் வச்சுருக்கீங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அதனுடைய தமிழ் மீனிங்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறையா படிங்க. இப்போ ஒரு 10 லைன் படிக்கிறீங்கன்னா அந்த 10 லைன் என்ன சொல்ல வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அவ்வளோதான். தினைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமான வார்த்தைகளை இங்கிலீஷில் தெரிஞ்சுக்க பாருங்கள். அதிகமாக நியூஸ் கேளுங்க. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கேட்கலாம், பாட்காஸ்ட் கேட்கலாம். இல்லை எனக்கு படிக்கிறதுனா ஓகே, எனக்கு மித்ததெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஓகே, நீங்கள் படிங்க. பட் படிக்கும்போது அந்த கரெக்டாக இப்போ ஒரு சென்டென்ஸ் படித்தாலும் அந்த ஒரு சென்டென்ஸில் இருந்து இதுதான் சொல்கிறாங்க அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கேட்டகரி. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ்லாம் இருக்கும். எழுத போகும்போது தெரியும், எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸில் என்ன தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, அது கேட்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். பட் ஃபேஸ் பண்ணி பார்த்தா தான் அதனுடைய ஒர்த் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் கிராமர் வைஸ் இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேவா? கிராமர் கற்றுக்காமல் இங்கிலீஷ் நம்மளாம் தமிழ்லாம் கிராமர் கற்றுக்கிட்டோம். கிராமர் படித்தா நம்ம தமிழ்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படி இல்லைல்ல. அது மாதிரி தான். தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர், தேவைன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். ஓகேவா? பட் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஆட்களாக இருந்தீங்கன்னா கிராமர் படிச்சுட்டே போங்க. ஓகேவா? காலேஜாக இருந்தாலும் ஸ்கூல் படித்தாலும் இப்போவே கிராமரில் கொஞ்சம் எஃபர்ட்டாக போட ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா 12 டென்சஸ் படிங்க. டென்சஸ் படித்தோன்னே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிங்க. ஏன்னா ரொம்ப ஈஸி. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படித்தோன்னே
டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சு இதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. இது கஷ்டம்லாம் இல்லைங்க. நீங்கள் மித்த யூடியூப் சேனல்ஸ்லலாம் பாருங்கள், எத்தனையோ பேர் அழகாக வந்து 12 டென்சஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு உங்களுடைய இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து சொல்லித்தரதுக்கு கேட்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது அப்படின்னா ஃபோன்லேயே எத்தனையோ யூடியூப்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் உங்களுடைய இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இப்போ தெரியாது, பட் காலேஜெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஜாப்க்கு நீங்கள் தேடு போகும்போது தான் நம்ம இங்கிலீஷ் கற்றுருக்கலாமே அப்படின்னு மித்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான், பட் இந்த இடத்துல தேவை இருக்குது அப்படின்றதுனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். தேர்டு கேட்டகரி வந்து எஃபர்ட் போடுங்க. ஓகேவா? யாருக்குமே இங்கிலீஷ் வராது அப்படின்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்லாம் வரும். இப்போ நான்லாம் 6th படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நான் படிக்கவே மாட்டேன். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஃப்ளூயன்சி இருக்கும். சரியா? நீங்கள் நிறைய படிங்க, ரிசல்ட்டே தெரியல. ஒரு தடவை படிச்சுட்டு 2 நாள் படிச்சுட்டு 1 வாரம் படிச்சுட்டு எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரில. 40 நாள் 50 நாள் 2 மாதம் ஆனால் தான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ மித்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேயா? படிக்க படிக்க என்ன சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? படிக்க படிக்க தன்னால் எல்லாமே வந்துடும். ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். ஓகேயா? தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு மாதம் 30 நாள் நீங்கள் டைம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 30 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தான் என்ன சொல்கிறாங்க, கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸா? ஓகே, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ கன்சிஸ்டன்சி தான் இந்த இடத்துல இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது. சரியா? ஒரு நாள் 2 நாள் தவறுறது பிரச்சனை இல்லை. ஒரு நாள் நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் உக்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. சரி ஓகே பரவாயில்ல விட்டுரு. 2 நாள் போயிடுச்சா 3ஆவது நாள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நீ படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? அதுதான் அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறது. அது என்றைக்குமே விட்டுறக்கூடாது. 2 நாள் படிக்கலையேன்னு சொல்லி வெக்ஸ் ஆகிட்டு 2 நாள் நம்ம கன்சிஸ்டன்சியே அந்து போயிடுச்சே செயின் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஓகேயா? ஸோ கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக டோஸ் கொடுக்க தான் உங்களுக்கு ரிசல்ட்டில் அது தெரியும். சரியா? தெரியாது அப்படின்லாம் இல்லை. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, யாருமே இங்கே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டலாம் வரல. எல்லாருமே படித்து தெரிஞ்சு காதில் கேட்டு அந்த மாதிரி தான். ஒரு சில பேர்த்துக்கு இன்னொரு வருத்தம் இருக்கும். நாங்கள் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு அவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். நான் வந்து இங்கிலீஷ் பேசுகிற சரௌண்டிங்ஸில் இல்லை, அட்மாஸ்பியரில் இருக்கிற பீப்புள் எல்லாம் இங்கிலீஷ் வந்து பேசலை. ஸோ எனக்கு அது தேவையில்லை, இப்போ தேவை இருக்காது தம்பிங்களா. அதாவது ஸ்கூல் படிக்கிறப்பையோ காலேஜ் படிக்கிறப்பையோ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் மித்த இடத்துல நீங்கள் போய் ஒரு ஜாப் தேடும்போது இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் வருத்தம் மட்டும் படக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே கால் பண்ணி எப்படிலாம் இங்கிலீஷ் வந்து பேசணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து லெட்டர் எழுதுகிறா, ஒருத்தருக்கு மெயில் அனுப்புகிறா அப்படின்னா கூட இப்போ பேசிக்காகவே மெயில் தானே ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது. ஒரு அஃபீஷியலாக கம்யூனிகேட் பண்ணுறதுன்னா மெயிலு மெசேஜு லெட்டர் தானே. ஸோ அதுக்காகவும் நம்ம இங்கிலீஷ் அதை வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும். சரியா? அவ்வளோதான். கிராமர் வந்து நான் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கிராமர் வந்து படிச்சுட்டே போயிருங்க. கிராமர் இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை நான் வந்து நடுமத்தியில் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து சரி ஓகே, நீங்கள் வந்து அதிகமாக வொக்காபுலரிஸ் இடியம்ஸ் ஃப்ரேசஸ் இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ தான் நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன், எனக்கு கிராமர் படிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன் காலேஜ் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கிராமர் படிக்க நிறைய டைம் இருக்குது, ஸ்கூல் காலேஜ் தான் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் கிராமர் வந்து முழுசாக கற்றுக்கோங்க. காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, இங்கிலீஷ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி கிளாஸில் சொல்கிறது எனக்கு புரியல, இல்லை வந்து அவங்க ஒரு டாப்பிக்கை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் சைடு இருந்து கொஞ்சம் எஃபோர்ட் எடுங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இங்கிலீஷ் வரல அப்படின்லாம் இல்லைங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதும் ஒரு பொண்ணு அபர்ணான்னு இருக்கும், அது இங்கிலீஷ் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் அப்படியே ஏன்னா திகச்சு போய் எல்லா பசங்களும் அந்த பிள்ளையவே பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசும், இங்கிலீஷும் நல்லா படிக்கும். அப்போ வந்து என்னடா ஒரு பொறாமையாக தான் இருக்கும், என்னடா இப்படி படிக்குதே செமல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கும் அது படிக்க நமக்கே அது வந்துடும். சரியா? அதெல்லாம் ஒன்றும்
ஒரி பண்ணிக்க வேணாம் சரியா. பட் டைம் தான், இப்போ இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான். பட் இதுக்கு மேலேயே நான் படிக்க போகிறேன், படிச்சுக்கலான்னு பார்த்துக்கலான்ட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப டைம் பின்னால் வேஸ்ட் ஆயிரும் சரியா. ஸோ அதிகமாக வாசிங்க, இங்கிலீஷ் வாசிக்க தான் எல்லாமே வரும் சரியா. ஒரு நாளைக்கு ஒரு 10 லைன் வாசிங்க. அந்த 10 லைனில் உங்களுக்கு ஏதாவது வெக்காபுலரிஸ் புதுசாக இருந்துச்சுன்னா ஒரு நோட்டு போட்டு வெக்காபுலரிக்காவது எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா. அப்புறம் இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்னோடய சேனலில் நான் வந்து வெக்காபுலரி, ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் இது 3 தான். இது 3 இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸை வந்து பில்ட் பண்ணி நம்மளால் எழுத முடியும் சரியா. கிராமரும் இம்பார்ட்டன்ட் தான், பட் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா வெக்காபுலரிஸ்லாம். ஸோ வெக்காபுலரிஸ், இடியம்ஸ், ஃப்ரேசல் வேர்ப் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இல்லை நான் வந்து வேறு சேனல் வந்து இப்போ எத்தனையோ சேனல்ஸ் வந்து யூடியூப்பில் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இருக்குது. பட் என்ன இதில் ஒரு ட்ராபேக்னால் ஒரு சில இதெல்லாம் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கும், அதுக்கப்புறமேல் காசு கட்டி படிக்க சொல்கிற மாதிரி இருக்குல்ல. காசு கட்டி தான் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா அப்படின்லாம் கேட்டால் அப்படின்லாம் இல்லைங்க. நிறைய பேர் வாசிக்கிறது மூலியமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில். நிறைய பேர் பேசியே கற்றுக்குவாங்க, ஒரு சில பேர் நிறைய எழுதி கற்றுக்குவாங்க, ஒரு சில பேர் வந்து வாசித்து கற்றுக்குவாங்க. இப்போ நான்லாம் எந்த கேட்டகரி அப்படின்னா வாசிக்கிறது தான். ஸோ ஓகேயா, ஒரு நாளைக்கு ஒரு 10 லைன் வாசிங்க. அது உங்களுக்கு எப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் அப்படின்னு நீங்கள் அதை எப்படி ஒரு இன்டென்சிவாக எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். ஒரு லைன் படிச்சுட்டு ஒரு நாள் வேடிக்கை பார்த்துட்டு, ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு லைனுக்கு டீ கொண்டு குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் படிக்கக்கூடாது. அரை மணி நேரம் உட்காருங்க, சீரியஸாக அந்த 10 லைனும் படித்து முடித்து அந்த 10 லைன் என்ன சொல்ல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரியா. அப்போ தான் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். அந்த இப்போ இன்றைக்கி ஒரு 10 லைன் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு 10 லைனில் இந்த 10 லைனில் படித்தா ஒரு புது வெக்காபுலரி நாளைக்கு அடுத்த 10 லைனில் ரிப்பீட் ஆகிருக்கும் ஓகே. இது மாதிரி ஒரு 100 நாள் படிக்கிறீங்கன்னா அதிக இம்பார்ட்டண்டான வெக்காபுலரிஸ் ஃபுல்லாமே உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும். அப்படியே அந்த வெக்காபுலரி வேர்ட்ஸு, அந்த சென்டென்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதை எல்லாம் அந்த பேட்டர்னே உங்களுடைய ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் மாதிரி அந்த பேட்டர்ன் ஒரு இடத்துல போகும். அந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ்குள்ளே வந்து நீங்களே அதை உங்களுக்குள்ளே இறக்கிக்கணும். குளுக்கோஸ் எப்படி ஏற்றுறாங்க ஹாஸ்பிட்டலில், ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்துக்குள்ளே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வந்துடுங்க, எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வந்துடுங்க. அவ்வளோதாங்க. வேர்ட்ஸ் நிறையா கற்றுக்கோங்க. ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இங்கிலீஷ் வந்து நான் சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நீங்களாம் தாராளமாக இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். நியூஸ் பேப்பர் படிக்கலாம். பட் யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு தெரில. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் காலையில் உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வந்து வீட்டிலையே போட சொல்லிவிட்டு ஹெட்லைன்ஸ்லாம் படிச்சுட்டு வாங்க. பேரண்ட்ஸ் யாராவது இந்த சேனலை வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தான். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதே வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் சரியா. இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்லாம் படிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறையா தமிழ் மீடியத்துலேருந்து படிச்சுட்டு வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் படிக்கிற காலேஜெலாம் இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் தான் அந்த ஃபேர் நோட்டில் எழுதணும் சரியா, போர்டிலலாம் எழுதி போட மாட்டாங்க. ஒரு சில காலேஜில் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். பட் ஒரு சில காலேஜில் எழுதி போட்டாலும் போடலாம். எங்கள் காலேஜில் படிக்கும்போது நிறையா தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண ஒரே பிரச்சனை, டீச்சர்ஸ் டிக்டேட் பண்ண அவங்களால எழுத முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தனியாக, தமிழ் மீடியம் தனி. இங்கிலீஷ் மீடியம் பெஞ்சில் 2 பேர், ஒருத்தன் இங்கிலீஷ் மீடியம் இருப்பான், ஒருத்தன் தமிழ் மீடியம் இருப்பான். ஸோ அந்த மாதிரி உட்கார வச்சுருவாங்க. நாங்கள் எழுதுறத கரெக்டாக எழுதுகிறோமா அவனும் அதை பார்த்து எழுதிக்குவான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த 12th முடித்து லீவில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஆனுவல் லீவ்லாம் வரும்ல, கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 நாள் லீவ் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேயா. நீங்களும் மிஸ்டேக் இல்லாமல் பேசுவேன், ஆனால் எனக்கு நிறைய மிஸ்டேக் வரும் அப்படின்லாம் இல்லைங்க. எல்லோரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க. தப்பானா என்ன, ஒரு ஷேம் ஒரு இடத்துல இருந்தால் தான் அது அப்படி தான். என்ன சொல்கிறது, நான் கூட பேசும்போதெல்லாம் தப்பாக தான் பேசினேன். பட் இந்த காலேஜ் வந்து நல்லாவே என்னோடய இங்கிலீஷ் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் சரியா. அந்த மாதிரி தான் காலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த என்வாயர்மெண்ட் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயர்மெண்ட்டாக இருக்கும் காலேஜிலலாம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு எல்லாருமே இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. வராதெல்லாம் ஒன்றும் இல்லை, படிங்க, படிக்க தான் வரும். பாய்.